शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரனே தடைகளை நீக்கிடும் விநாயகா. வானவர் வாழ்த்த அசுரரை வெல்லுவாய் மானிடர் வாழ்ந்திட பரம்பர தருவாய் ஞானமும் செல்வமும் நீயே. ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாளும் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே. பேர் சொல்ல வந்தவன் பேரன் என்பார்கள். என் பேரை சொல்லவும் பயந்து கொண்டிருந்த நான் இன்று உன் பேரை உலகமெங்கும் சென்று முழங்கும்படி செய்துவிட்டாய். பிறந்த நாள் முதல் ஒரு சுகமும் காணாத உன் தாய் விபுதை இன்று ராஜமாதாவாக பெருமை பெற்று விளங்கும்படி செய்துவிட்டாய். ஊர் ஊராக ஓடிக்கொண்டிருந்த அசுரகுலத்தார் பாரியங்கள் வலிமையை என்று பார் முழுவதும் சென்று முழங்கும்படி செய்துவிட்டீர்கள். மண்ணுலகம் நம்முடையதாயிற்று. மதங்கமாபுரம் பூமிக்கு தலைநகரமாயிற்று. இழந்த சுகங்களை எல்லாம் அடைந்து விட்டோம் என்று இந்த பூவுலக சுகங்கள் அனைத்தையும் அனுபவியுங்கள். பிரம்மதேவரிடம் நான் பெற்ற வரங்களை கண்டு நம் குருதேவரே பிரமித்து விட்டார் என்றால் மரணத்தை வென்று வாழும் அரசனை நீங்கள் பெற்று விட்டீர்கள் என்றுதான் அதற்கு பொருள். அதனால் இனி நீங்கள் இனிமேல் நம்மை வெல்ல எவரும் இவ்வுலகில் இல்லை என்று எக்காலமிடுங்கள். நிறுத்துங்கள். இதோ இங்கே பார் கஜமுகாஸ்வரா. இது என்ன விசித்திரம்? சிரம் மட்டும் என்னுடன் உரையாடுகிறது. யார் நீங்கள்? நவக்கிரகங்களில் ஒருவனாகி நாகத்தின் உடலை பெற்றவன், சாயா கிரகம் என பெயர் பெற்றவன், எவராலும் சாயாத வலிமை பெற்றவன். அப்படியானால் தாங்கள் தான் ராகுவா? ஆம், இந்த சிரத்திற்கு பெயர் ராகுவென்றால் இதன் உடலுக்கு பெயர் கேது. இது என்ன வியப்பாக இருக்கிறது? ஒருவரின் தலை வேறு உடல் வேறாகி எப்படி இரு பெயர்களில் இயங்க முடிகிறது? அசுரகுலத்தில் பிறந்த ஒரே காரணத்தால் எங்களுக்கு இப்படிப்பட்ட அநீதி இழைக்கப்பட்டது கஜமுகாஸ்வரா. தாங்கள் அசுரகுலத்தின் முன்னவன் என்பது உண்மையானால் எனது வெற்றியை கண்டு மகிழாமல் ஏன் இதை நிறுத்தச் சொன்னீர்கள்? மூவுலகத்தையும் வெல்லும் ஆற்றல் படைத்த அசுரகுலம் வெறும் பூவுலகத்தை வென்றதற்காக பூரித்து போய் தன்னைத்தானே பாராட்டிக் கொள்வதை தடுப்பதற்காகத்தான் நிறுத்தச் சொன்னேன். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? விண்ணுலகத்தை இந்த மண்ணுலகிற்கு கொண்டு வர வேண்டும். அசுரகுலம் முழுவதையும் அழித்து விட்டோம் என்று அகந்தை கொண்டிருக்கும் அமரர்களை உனக்கு அடிமையாக்க வேண்டும். உங்கள் அசுரகுலத்தின் பிதாமகனை சிரம் வேறு உடல் வேறாக துண்டிக்கச் செய்த துரோகிகளுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். சிரம் வேறு உடல் வேறு துண்டித்ததாக சொன்னீர்களே, அது என்ன கதை? கதையல்ல கஜமுகாஸ்வரா, கால ஏட்டில் பதிக்கப்பட்டுள்ள தேவர்களின் துரோக வரலாற்றின் அடையாளம். மந்திரகிரி மலையை மத்தாக கொண்டு வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு அமரர்களும் அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்து பார்க்கடலை கடைந்து
அமுதம் பெற வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அப்போது கூட நாகத்தின் தலைப்பக்கம் நம்மவரை நிறுத்திவிட்டு வாளை பிடித்து நின்றார்கள் தேவர்கள். அதுவும் நமக்கு பெருமைதான் பிதாமகரே. வாள் பிடித்து வாழ்பவர்கள் தேவர்கள் அதை அப்பொழுதே உணர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் தலையை பிடித்து நின்ற நமக்கு எதையுமே தராமல் ஏமாற்றி விட்டார்களே. நாகத்தின் தலைப்பக்கம் நின்றதால் அது ஆலகால விஷத்தை கக்கியது. அதனால் தேகம் கருத்து போனார்கள் அசுரர்கள். அப்படிப்பட்ட நமக்கு அமுதத்தை தராமல் அதை தேவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான் மோகினியாக மாறி வந்த வேடதாரி மாயவன். என்ன இதற்கே இப்படி திகைத்து விட்டாயே? இதற்கு மேலும் நடந்ததை அறிந்தால் திடுக்கிட்டு போவாய். நடக்கும் சூழ்ச்சியை புரிந்து கொண்ட நான் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவே அமர்ந்து அமுதத்தை வாங்கி உண்டும் விட்டேன். ஆனால் அருகிலே இருந்த சந்திரனும் சூரியனும் என்னை காட்டிக் கொடுத்து விட்டார்கள். இதனால் திருமால் தன் சட்டுவத்தால் என் கழுத்தை வெட்ட தலை வேறு உடல் வேறு ஆகிவிட்டோம். அமுதமுண்ட காரணத்தால் இரு பகுதியுமே உயிரோடு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்ப முடியாத அதிசயமாக இருக்கிறது. ஏன் இந்த சந்தேகம்? இதோ இங்கு இருக்கிறது, அதோ அங்கே என் உடல் தோன்றுகிறது பார். கொடுமை கொடுமை பிதாமகரே. இனி இந்த சிரமும் உடலும் இப்படியே தான் இருக்க வேண்டுமா? உடலற்ற சிரம் கூட உலகில் வாழ முடியும். ஆனால் சிரமற்ற உடல் என்ன செய்ய முடியும்? இயக்கம் இருந்தும் இணைய முடியாத நிலையில் என் தேகத்தை கண்டு நான் எத்தனை நாள் வேதனைப்பட முடியும்? வேறு என்னதான் செய்தீர்கள்? அரவத்தை தன் சிறுவிரலில் மோதிரமாய் அணிந்தவள், நாகத்தின் வடிவெடுத்து நாகேஸ்வரி என்று பெயர் கொண்டவள், அந்த அன்னை துர்கா தேவியை பூஜை செய்து அவள் தந்த நாகத்தின் தேகத்தை நான் ஏற்றேன். படமெடுக்கும் அந்த பாம்பின் தலை என் உடலுக்கு இணையாகச் சேர்ந்தது. இதோ பார். பார்த்தாயா கஜமுகா? நாகத்தின் உடலை பெற்ற நான் ராகு என்றும் சிரத்தை பெற்ற எனது உடல் கேது என்றும் பெயர் பெற்றோம். அதன் பின் ஈசனை தொழுது 7 கிரகங்களோடு இணைந்து நவக்கிரகங்கள் ஆனோம். சிரம் அறுபட்ட போதும் மனமுறம் மாறாமல் தங்களை பாதுகாத்துக் கொண்டீர்களே, உங்கள் உறுதியை போற்றுவதா? தவத்தை புரிந்து சிவத்தை கனிய வைத்து நவகிரகங்கள் ஆனீர்களே, உங்கள் சிறப்பை போற்றுவதா என்று எனக்கு புரியவில்லை. அது எங்களுக்கு அவசியமில்லை கஜமுகாஸ்வரா. என்னை துதிக்கும் மந்திரத்தைப் போலவே கேதுவை துதிக்கும் மந்திரத்தை கேள். பலாச புஷ்பசங்காசம் தாரகாக்கிரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம் யகம் என்கிறது. அந்த ரௌத்ரமும் ரௌத்ராத்மகமும் யார் மீது தெரியுமா? உங்களை காட்டிக் கொடுத்த சூரிய சந்திரன் மீதுதானே. ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அசுர குலத்தின் வலிமையை காட்டி அவர்களை இங்கே கொண்டு வந்து விடுகிறேன். அவர்களுக்கு உரிய தண்டனையை இறைவனின் ஆணையை ஏற்று கிரகணம் என்ற பெயரால் நாங்களே தந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஒளியை முழுமையாக மறைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலேயே அவர்கள் தங்கள் பெருமையை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்களே, அது ஒன்று போதாதா? வேறு யார் மீது உங்களுக்கு வஞ்சம்? சூரியன் கிழக்கிலிருந்து உதயமாகிறான் என்றால் அந்த திசைக்கு தன்னை காவலன் என்று சொல்லிக் கொள்பவன் இந்திரன். அஸ்தமன நேரத்தில் செங்கதிரால் வானம் சிவப்பது போல் தன் வாழ்வில் அஸ்தமனத்தால் இந்திரனின் முகம் வெட்கிச் சிவக்க வேண்டும். அவர்களுக்கு அமுதத்தை தருவதற்காகத்தானே நரணன் அந்த நாடகத்தை ஆடினான். அதை அருந்திய காரணத்தை நினைத்தே வருந்தி துடிக்க வேண்டும் அவர்கள். தங்களுக்கு செய்த துரோகத்திற்கு அதுதான் சரியான தண்டனை என்று நீங்கள் கருதினால் நான் அப்படியே செய்து விடுகிறேன்.
எனக்காக மட்டும் இதை நான் சொல்லவில்லை கஜமுகாஸ்வரா. இது போன்ற எண்ணற்ற துன்பங்களுக்கு நம்மவர்கள் நெடுங்காலமாக ஆளாகி இருக்கிறார்கள். ஒரு கண்ணை இழந்து நிற்கும் உங்கள் குருநாதர் சுக்கராச்சாரியாரையே கேள். எங்கே எனது குருநாதர்? எங்கே? இதோ வந்துவிட்டேன் கஜமுகா. எப்பொழுது என்னை அழைப்பாய் என்று காத்துக் கொண்டிருந்தேன். ராகு கேதுக்களே, அசுரகுலத்தின் முன்னோடிகளே, சொல்லுங்கள். நீங்கள் தொடங்கி வைத்த பணியை இனி நான் தொடர்கிறேன். நீங்கள் உங்கள் கிரக மண்டலத்திற்கு செல்லலாம். குருதேவா, ராகு சொன்னவை அனைத்துமே உண்மைதான். குருதேவா, தாங்கள் கண்ணை இழந்ததற்கு காரணம்? 1000 கண்ணன் என்ற பெயர் பெற்ற அந்த இந்திரனுக்காக தாமரை கண்ணன் என்ற பெயர் கொண்ட அந்த மாயவன் செய்த வஞ்சக சூழ்ச்சி இது. என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். இரண்யனின் வழிவந்த மகாபலி சக்கரவர்த்தி புரிந்த வேள்வியை தடுக்க வாமனனாக வந்தான் அந்த மாயவன். 3 அடி மண் தானம் கேட்டார். அதை தானமாக தந்தார். மகாபலிக்கு ஆபத்து நேரும் என்பதை உணர்ந்த நான் அதை தடுக்க முயற்சித்தேன். எப்படி? கமண்டல நீரை தாரை வார்த்து கொடுக்கும் நேரத்தில் நான் வண்டாக உருமாறி கமண்டலத்துக்குள்ளே நுழைந்து நீர் தாரையை அடைத்துக் கொண்டேன். அதை உணர்ந்த அந்த மாயாவி தர்ப்ப புல்லை எடுத்து என் கண்களை குத்தி குருடாக்கி விட்டார். என்ன இது கொடுமை? இப்படி எத்தனை காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள்? யுகங்கள் தோறும் அந்த தேவர்கள் நமக்கு இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு சாட்சியாகத்தான் ராகுவின் சிரம், கேதுவின் உடல், உன் குருநாதனின் விழி இன்று முன்முன் காட்சியளிக்கிறார்கள். இவையெல்லாம் அறிந்து கொள்ளாமல் பூமியை வென்றதே போதும் என்று இருந்து விட்டேனே. அசுர குலத்தையே வாழ வைத்து விட்டோம் என்று பெருமை கொண்டேனே. குருதேவா, இன்றே வானுலகம் நோக்கி புறப்படுகிறேன். சீறி வரும் நெருப்பையும் நிலை மாறி வரும் காற்றையும் அடிமைப்படுத்துகிறேன். பெரும் வெள்ளமாகி வரும் அருணனை ஒரு நொடியில் அடக்குகிறேன். அமரர் தலைவரான தேவேந்திரனை அந்த அமரலோகத்திற்கே சென்று சிறை பிடித்து வருகிறேன். திசைக்காவலர்களே, நீங்கள் 7 பேரும் 7 நாட்களும் தவறாமல் இங்கு வந்து அவை அலங்கரிப்பதைக் கண்டு நான் பெருமிதம் அடைகிறேன். தேவர் தலைவா, எங்களுக்கென்று தனித்தனி திசைகளும் பொறுப்புகளும் இருந்தாலும் தங்களை ஒரு முறையேனும் தரிசித்தால் தான் நிம்மதி ஏற்படுகிறது. இந்த அமராவதி பட்டினத்திற்கு வந்து சுதர்மை என்ற இந்த சபையில் அமர்ந்து தங்களோடு சிறிது நேரமாவது உரையாடினால்தான் எங்களுக்கு மனது நிம்மதி அடைகிறது. அது மட்டும் தானா? ஐராவதம் என்ற யானையில் அமர்ந்து வஜ்ராயுதம் ஏந்தி தாங்கள் வலம் வருவதை பார்ப்பதற்காகத்தானே நாள்தோறும் நாங்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த கற்பக விருட்சத்தின் நிழலில் அமர்ந்து காமதேனுவின் பாலை சுவைப்பதற்காகவே வந்து போகிறோம் என்று சொல்லலாம். அது மட்டும் தானா? ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை இந்த தேவமங்கையரின் நடனத்தை காண்பதற்காகவும் வருகிறோம் என்பதையும் சொல்லுங்களேன். இருந்தாலும் நமது தலைவர் தேவேந்திரனான இந்திரன் தானே. அவரது வஜ்ராயுதம் நம்மை எல்லாம் பாதுகாக்கிறது என்ற நம்பிக்கையில் தானே நாம் நமது திசைகளை நிம்மதியாக பரிபாலிக்கிறோம். நாராயண. நாரத முனிவரா? அதுவும் இந்த நேரத்திலா? எந்த வம்பை கொண்டு வந்திருக்கிறார் என்றே தெரியவில்லையே. அவர் வந்தாலே ஆபத்து என்று ஏன் நினைக்கிறாய்? ஆபத்தின் வடிவமே அவர்தான் என்கிறாயா? நாரதரே, ஏன் புறப்பட்டு விட்டீர்கள்? நாராயணா, உங்களுக்கு வரப்போகும் ஆபத்தை எடுத்துச் சொல்லி உங்களை எச்சரிக்கலாம் என்று வந்தேன். நீங்கள் என்னையே ஆபத்தாக பார்த்தால் இனி எனக்கு எங்கென்ன வேலை? நான் புறப்படுகிறேன். நில்லுங்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஏதோ உங்களை பற்றி விளையாட்டாக பேசினார்கள். ஏன், எங்களுக்கு அந்த உரிமை இல்லையா?
உண்டு உண்டு. இன்னும் எவ்வளவு காலத்திற்குத்தான் இந்த சபையில் அமர்ந்து நீங்கள் இப்படியெல்லாம் பேச முடியும்? பேசுங்கள் பேசுங்கள். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? வாழ்க தேவேந்திரன். நான் ஏன் சொல்ல வேண்டும்? இதோ உன் ஒற்றன் வந்திருக்கிறான், அவனையே கேட்டு தெரிந்து கொள். என்ன செய்தி? சீக்கிரம் சொல். மண்ணுலகை வென்ற கஜமுகாசுரன் விண்ணுலகையும் வென்றே தீர்வேன் என்று போருக்கு புறப்பட போகிறார். நாரதரே, என்ன இது? அவன் கூறுவதெல்லாம் உண்மைதானா? நாராயணா, நான் ஏதாவது சொன்னால்தான் உண்மைதானா என்று சந்தேகப்படுவாய். இப்போது உன் ஒற்றனே சொல்கிறான், அதிலும் சந்தேகமா? உனக்கு இந்திரன் என்று பெயர் வைத்ததை விட சந்தேகன் என்றே பெயர் வைத்திருக்கலாம். நான் அதை கேட்கவில்லை. எங்களை எதிர்க்கும் அளவிற்கு அவனுக்கு ஆற்றல் இருக்கிறதா என்று தான் கேட்கிறேன். அது நீ போர்க்களத்திலே அவனை சந்தித்த பிறகுதான் தெரியும். இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தியே ஆக வேண்டும். என்ன அது? அவன் பிரம்மதேவரை நோக்கி தவம் புரிந்து அரிய பல வரங்களை பெற்றவன். அது மட்டுமல்ல, தேவர்களாலும் கூட தனக்கு மரணமில்லை என்ற உயர்ந்த நிலையை அடைந்தவன். அப்படியானால் தேவேந்திரா, சாதாரண மனித பிறவிகளுக்கு துன்பம் நேர்ந்தால் முன்ஜென்ம வினை என்பார்கள். உங்களுக்கெல்லாம் ஒரே ஜென்மமானதால் இப்போது நேர்ந்திருக்கும் துன்பத்தை முன் செய்த வினை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? ஒன்று, உனது இந்திர பதவியை கஜமுகாசுரனுக்கு அர்ப்பணித்துவிட்டு அவனுக்கு அடிமையாகிவிடு. இல்லையேல் அவனோடு யுத்தம் புரிந்து உனது வஜ்ராயத்தின் வலிமையை நிரூபித்து காட்டு. நிறுத்துங்கள் நாரதரே. என் திசை வேந்தர்களின் வண்ணை தெரியாமல் இங்கு வர முனைந்திருக்கும் அந்த கஜமுகாசூரனுக்கு இந்த அக்னி தேவன் யார் என்பதை காட்டுகிறேன். மூன்றெழும் தீயில் அகப்பட்டு அவனோடு சேர்ந்து அவனது நாடும் பூண்டற்று போகும்படி செய்து விடுகிறேன். ஆதிசேஷனோடு போட்டியிட்ட போது அவனால் மூடப்பட்ட மேருமலையை தகர்த்து எறிந்தவன் இந்த வாயுதேவன். புயலாக மாறி அவன் நகரையே தகர்த்து எறிகிறேன். அதையும் மீறி அவன் வர முற்பட்டால் அவன் வருகின்ற வழியிலேயே பெருவெள்ளமாக மாறி அவனை அழித்து விடுவேன். நாராயணா, நாராயணா. நில் கஜமுகாசுரா, இந்த வருணனை மீறிக்கொண்டு ஒரு அடி கூட உன்னால் நகர முடியாது. ஓ, நீதான் வருணனோ? உங்கள் ஒவ்வொருவர் வரலாற்றை நன்றாக அறிந்து கொண்டுதான் இங்கே போர் புரிய வந்திருக்கிறேன். எங்களுடைய குருநாதர் சுக்கராச்சாரியார் உங்களுடைய பெருமைகளை மட்டுமல்ல, சிறுமைகளை பற்றியும் விவரமாக சொல்லியிருக்கிறார். வருணனை பற்றி சிறுமையாக பேச என்ன இருக்கிறது? ஏன் இல்லை? அசுரகுலத்தவர் புரிந்த தவங்களை எல்லாம் கலைக்க மழையாக பிழிந்து அசடு வழிந்து திரும்பியதில்லையா? எங்கள் முன்னவர்கள் செய்த யுத்தத்தில் எல்லாம் பெரும் வெள்ளமாக பாய்ந்து வந்து அசுரை பற்றி நின்றதில்லையா? வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் உற்ற சூழ்நிலையை பொறுத்தது. ஆனால் இறுதி வெற்றி எங்களுடையதே என்பதை மறந்து விடாதே. சிறு வயதிலேயே சமுத்திரத்தில் விழுந்து முதலையால் விழுங்கப்பட்டவன் தானே நீ. ஆனால் அன்று அதே கர்த்த பிரஜாபதியால் விடுவிக்கப்பட்டு அதே முதலையில் ஏறி கரை சேர்ந்து சமுத்திரங்களுக்கெல்லாம் அதிபதி என்று உரிமை பெற்றவன் நான் என்பதை நீ அறிந்திருப்பாயே. குரு துரோகம் செய்து பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஆளானவன் தானே நீ. அதற்கு பிராயச்சித்தமாக அரியத்தவம் புரிந்து திசைக்காவலன் என்ற பெரும் பதத்தை அடைந்தவன் நான் என்பதை மறந்து விடாதே. அஸ்தமன திசையான மேற்கு திசையை பெற்ற உனக்கு இவ்வளவு பெருமை பேச என்ன தகுதி இருக்கிறது? உங்கள் அசுர குலத்தின் அஸ்தமனம் அங்கே நடக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நான் அதை தேர்ந்தெடுத்தேன். ஜலந்தராசுரன் என்ற அசுரனை ஆளாக்கிய நீ இன்று ஏன் இந்த கஜமுகாசுரனை எதிர்க்கின்றாய்? ஜலத்தில் திரண்டு உருவானதால் அவன் மீது பாசம் கொண்டு வளர்த்தேன். அவன் தன் அசுர குணத்தை காட்டியவுடனே அவனை அழிக்கவும் வழி அமைத்தேன். பூவுலகை வென்ற இந்த கஜமுகாசுரனை எதிர்க்க இந்த வானுலகில் எவருமே கிடையாது. வில்லாற்றலை காண வேண்டிய நேரத்தில் சொல்லாற்றல் காட்டிய எவரும் வென்றது கிடையாது. இந்த கஜமுகாசுரனின் கலாயுதத்தின் வலிமை அறியாமல் பேசுகிறாய். வருணதேவனின் நாகபாசத்தின் பெருமை அறிந்து கொள்ளாததால் நீ போருக்கு வந்திருக்கிறாய். இப்பொழுது பார். இதோ பார்.
शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாலும் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே ஒரு கொம்புடனே இரு செடி கொண்டாய் மும்மதம் பொழிந்திடும் ஏழமுகா நான் மறை போற்றும் ஐங்கர உருவி அருமுகன் போற்றும் எழுகடல் வடிவே என் திசை நவக்கோ ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாலும் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே